இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று அந்த உயிர்ப்பு பெருவிழாவின் அந்த நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். விடியற் காலையிலேயே மத்தேயு எழுதிய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10. நம்ம அதை அப்படி படித்துவிட்டு அதுக்குள்ளே போகலாம். ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில் மகதனா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர்கள் நடுக்கமுற்று செத்தவர்கள் போல் ஆயினர். அப்பொழுது வானதூதர் பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை. அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சம் முற்றதாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, இந்த வாசகம் இயேசுவினுடைய உயிர்ப்பை பற்றி மட்டும் 4 நற்செய்தியாளர்களும் குறிப்பிடுவார்கள். ஆனால் 4 பேரும் ஒரே மாதிரியாக குறிப்பிடுவதில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக குறிப்பிடுவார்கள். ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை ஒவ்வொரு நற்செய்தியும் முரண்பட்டதாக இருக்கும். ஒற்றுமை காண்பது மிக அரிது. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மை. ஏன் மற்ற பகுதிகளில் அவ்வாறு நற்செய்தியின் மற்ற பகுதிகள் எல்லாம் வேறு ஒரே விதமாக இருக்கும் பொழுது ஏன் இந்த பகுதி மட்டும் வித்தியாசமாக இருக்கிறது? இதை நாம் யோசிக்கணும் தானே. பரிசுத்த ஆவியானவர் ஏன் அனுமதித்தபடி எழுத செய்திருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு இயேசுவை எல்லாருக்கும் தெரியும். உலகம் புற பெரும்பாலானவர்களுக்கு இயேசுவை தெரியும். எவ்வாறு தெரியும்? அவர் ஒரு வல்லமையான மனிதர், புதுமை செய்யக்கூடியவர், இவ்வாறெல்லாம் தெரியும். அவருடைய போதனைகள் மிக மற்ற எவரும் போதிக்காத வித்தியாசமான முறையில் போதித்திருக்கிறார் என்பது தெரியும். அன்பை அன்புக்காக தன் உயிரை கொடுத்தார் என்பதெல்லாம் தெரியும். ஆனால் பாருங்க, இதற்கெல்லாம் அவர்கள் ஆமா என்று சொல்ல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது அதற்கான ஆதாரத்தை கேட்கிறார்கள், தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை எல்லோரும் நம்புவதில்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றி கட்டுரை எழுதுவார்கள், பேச்சு போட்டி, அது இது எல்லாம் செய்வார்கள். மிக ஆர்வமாக அவர் உயிர்த்தெழுந்தார் என்று மட்டும் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுவார்கள். பெரும்பாலானோர் அதை சொல்லுகிறார்கள் என்று சொல்ல விரும்புவதில்லை. ஆகவே அதை சொல்லுவதே இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்று சொல்லுவதே இல்லை. இதுதான் உலகம். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான ஆதாரம் என்ன? பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. சென்ற பதிவுகளை கூட நாம் பார்த்தோம். ஏனென்றால் அது அரசாங்க தண்டனை, அரசாங்கத்தில் பதியப்பட்ட ஒரு தண்டனை. அரசாங்கம் அதை நிறைவேற்றுகிறது. அதற்கு 100 தலைவன், 100 வீரர்களுக்கு உள்ள தலைவன் அந்த தண்டனையை நிறைவேற்றி முடித்து அவன் கையொப்பமிட்டு இப்படி எல்லாம் நிறைய காரியம் செய்ய வேண்டியிருக்கிறது. அரசாங்க பதிவேட்டில் ஏற்றப்பட்ட ஒரு குற்றவாளி, அந்த குற்றவாளிக்கான தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்று இந்த நாளில் இந்த நேரத்தில் இது நிறைவேற்றப்பட்டது என்று. ஆகவே இது முறைமைப்படுத்தப்பட்ட ஒரு தண்டனையை இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அரசாங்கம் வழங்கியது. ஆகவே நாம் பார்க்கிறோம், இது பதியப்பட்டது. ஏனென்றால் கைபாசிடம் இருந்து அவர் ஏரோது பார்க்கிறோம். அவர் பிலாத்திடம் அனுப்புகிறார். பிலாப்பு மறுபடியும் ஏரோதிடம் அனுப்புகிறார். ஏரோது மறுபடியும் பிலாத்திடம் அனுப்புகிறார். இப்படி அலைகழிக்கப்பட்டு எல்லோருக்கும் தெரியப்படுத்தப்பட்டு பிலாத்து வந்து அறிவிக்கிறார், இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து ஒன்று இருக்கிறார், இவருக்கு பதிலாக இவரை நாம் என்று சொல்லி ஏற்கனவே அந்த பதியப்பட்ட ஒரு குற்றவாளி இவருக்கு ஈக்குவலாக காண்பிக்கப்படுகிறார். இவரை விடுவிக்கலாமா, அவரை விடுவிக்கலாமா, இப்படி நிறைய பதிவுகள் உண்டாகிறது. இயேசு சிலுவையில் மறைந்த பொழுது, அவர் உயிரை விடும் பொழுது உண்மையாக இவர் கடவுளின் மகனாய் இருந்தார் என்ற அறிக்கையை அந்த 100 தலைவன் சொல்லுகிறான். அவன் யூதனும் அல்ல. அவன் யார்? அவன் வேறு மதத்தினன். அவன் சிலைகளை வழிபடுகிற அந்த மனிதன். ஆனால் அவன் சொல்ல இவர் உண்மையாக இறைவனின் மகனாக இருந்தார் என்று சொல்ற. பாருங்க, இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் உண்டு. அவர் உயிர்த்தெழுதலுக்கு யார் சாட்சி? அரசாங்கத்தால் 2 காவலர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள்.
2 அல்ல, நிறைய காவலர்கள் நியமிக்கப்பட்டிருந்தால் ரைட். பட் அந்த காவலர்கள் அவர் உயிர்த்ததை கண்டார்கள். அவர் உயிர்த்து வெளியே வருவதை அவர்கள் கண்டார்களா? இல்லை. ஆனால் அங்கு ஒரு பெரிய காரியம் நடந்தது. அங்கே பெரிய வெண்ணாடை அணிந்த ஒருவர் வந்து அந்த கல்லை புரட்டுவதும், அங்கே பெரிய வெளிச்சம் உண்டாகதும் நிலம் அதிர்வதுமாக ஒரு காரியத்தை கண்டவர்கள் பயந்து, உண்மையிலே அந்த கல்லறை உடைப்பட்டது, அந்த கல்லறையிலிருந்து வெளியே வருவது, ஏதோ ஒன்று நடக்கிறது என்று அவர்கள் பார்க்கிறார்கள். அதை பார்த்து அவர்கள் ஓடி போய் அவருடைய தலைவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். அவர்கள் இவர்களுக்கு பெரும் பணம் கொடுத்து அவருடைய அப்போஸ்தலர் வந்து தூக்கி சென்று விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்ற அந்த கதை. அப்ப பாருங்க, இன்னைக்கு விவிலியத்தில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த கதை இன்று வரை நிலைக்கிறது. பாருங்க, இப்படி ஒரு பொய்மை இருக்கிறதா. மரியன் மதலினாள் வந்து பார்த்தாள், அவர் அந்த தோட்டக்காரரை போல் இருப்பதாக வேறு நற்செய்தியில் நாம் படிக்கிறோம். ஏன் இந்த நற்செய்தியில் அது குறிப்பிடப்படவில்லை? இல்லையா, குறிப்பிடப்படவில்லையே. அந்த டயலாக் இதுல இல்ல. இன்னொரு நற்செய்தியில் நம்ம பார்க்கிறோம், மதலேன் மரியாள் இயேசு கிறிஸ்துவை கண்டதாகவே இல்லை. நேரடியாக வந்து அவர் அப்போஸ்தலரிடம் வந்து சொல்லுகிறார்கள், அவருடைய உடலை காணவில்லை என்று சொல்லுகிறார். இப்படி 4 நற்செய்தியாளர்களிடையே இருக்கிற முரண்பாடுகளை நம்ம பார்க்கிறோம். ஆகவே உலகம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னொரு காரியம் இருக்கிறது. இவ்வளவு அரசாங்க பதிவுகளின்படி அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து அவ்வளவு பேரிடம் பேசி இருக்கிறார். பிலாத்துடன் பெரிய டயலாக் நிறைய நடந்திருக்கிறதை பார்க்கிறோம். உயிர்த்தவுடன் ஏன் பிலாத்துவை இயேசு வந்து சந்திக்கவில்லை? டேய், என்ன இப்படி பண்ணிட்ட பாரு, நான் உயிர்த்துட்டேன் என்று சொல்லிருக்கலாம். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருக்கும் தானே. ஏன் அவர் செய்யவில்லை? அவர் அதை செய்யவில்லை. ஏரோதிடம் வந்து, நீ என்னை எள்ளி நகையாடினாயே, என்னை நீ காரியம் விழச் சொன்னாயே, பெரும்பால் அடித்தாயே, எப்படி என்னை சிலுவைக்கு நீ ஒப்படைத்தாய், பாரு நான் உயிர்த்திருக்கிறேன் என்று வந்தவர் ஏன் சொல்லவில்லை? இன்றைய முதல் வாசகத்தை படித்தால் நாம் அதை புரிந்து கொள்ளலாம். அதை நம்ம படிப்போம், பிறகு நம்ம இதற்கு வரலாம். அப்போஸ்தலர் பணி 10ஆம் அதிகாரம் 34 மற்றும் 37 43 பேதுரு பேசத் தொடங்கினார். என்ன சொல்றாரு? திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு, அதாவது திருமுழுக்கு யோவான், கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத் இயேசுவின் மேல் தூய ஆவியின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பகுதிகளிலே மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்துக் கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிப்பிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கொர்னேலியுஸ் வீட்டில் புறவினத்தார் மத்தியில அவர் பேசின அந்த ஒரு பேச்சு இது. அப்போ இங்கே சொல்லுகிற முக்கியமான காரணம் என்ன? எல்லோருக்கும் அவர் காட்சி கொடுக்கவில்லை. விவிலியம் சொல்லுகிறது 500க்கும் மேற்பட்டவருக்கு அவர் காட்சி கொடுத்தார். பார்க்கிறோம், 500க்கும் மேற்பட்டவர்கள் காட்சி கொடுத்தார். இவர்களெல்லாம் யார்? இந்த 12 அவர் காட்சி கொடுத்தார். இவர்களெல்லாம் யார்? மதலேன் மரியாள் மற்றும் சிலருக்கு அவர் காட்சி கொடுத்திருக்கிறார் பர்சனலாக. இவர்களெல்லாம் யார்? ஏன் மற்றவர்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை? ஏன் உலகத்தாருக்கு அவர் காட்சி கொடுக்கவில்லை? ஏன் தன்னை தண்டித்தவர்களை அவர் போய் நின்று அவர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கவில்லை? ஏனென்றால் அதனால்தான் உலகம் இன்று சில பேரிடம் மட்டுமே இயேசு கிறிஸ்து தோன்றினார், பேசினார், உணவருந்தினார், பல நாட்கள் உணவருந்தி இருக்கிறார். ஆகவே அவர்களோடு நிறைய பேசி இருக்கிறார். ஆனால் மற்ற மக்களோடு அவர் பேசவில்லை. ஆகவே இங்கே இயேசுவின் மரணம் உலக வரலாற்றில் பதியப்பட்டது. ஆனால் உயிர்ப்பு என்பது உலக வரலாற்றில் பதியப்படாத ஒன்றாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட நற்செய்தியில் பதியப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. உலக வரலாறில் அவர் இருக்கிறார். உயிர்த்தெழுந்தது உலக வரலாறில் இல்லை. உயிர்த்தெழுந்தல் என்பது உலக வரலாறில் இருந்திருந்தா என்ன இருக்கும்? இன்னைக்கு யூதர்கள் என்ற தனித்துவமான ஒரு மதம் இருந்திருக்காது. இஸ்லாமியர்கள் என்ற ஒரு தனித்துவமான ஒரு மதம் இருந்திருக்காது. எல்லோருமே கிறிஸ்துவுக்குள் இருந்திருப்பார்கள்.
அப்போ ஏன் இந்த ஒரு காரியம் நடந்தது என்று யோசிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இதுதான் இந்த உயிர்ப்பு நாளில் நமக்கு வருகிற செய்தி. அப்போ நாம் இதை விசுவசிக்கிறோம் என்றால் இந்த இயேசுவின் உயிர்ப்பை எந்த விதத்தில் புரிந்து கொண்டு நாம் இதை விசுவசிக்கிறோம்? இந்த இயேசுவினுடைய உயிர் சொல்லுதலை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல முற்படும் பொழுது எந்த அடிப்படையில் நம்மால் சொல்ல முடியும்? அப்படி நாம் சொல்லுகிறோமா? நாம் சொல்லுகிறோமா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று யாராவது கேட்கிறாங்க, எப்படிப்பா அதை சொல்ற அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? நாம திணறிட்டோம் அப்படின்னாலே நம்பாதவர்களை போல அவர்களில் ஒருவராக நாமும் இருக்கிறோம் என்று ஆகிவிடும். உண்மைதானே? உண்மைதான். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று ஆதாரபூர்வமாக ஒருவனால் எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்பவன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவுக்குள் நுழைந்து விட்டவன், உயிர்ப்பில் பங்கெடுக்கிறவன், அப்படி சொல்லக்கூடியவன் அந்த அனுபவசாலி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அவர்கள் அனுபவம் வைத்திருக்கிறார்கள். முதல் வாசகத்தில் பார்த்துட்டோம். அனுபவம் வைத்திருக்கிறார்கள். வந்தாரு, எங்க முன்னால நின்னாரு, அவர் சொன்னாரு, எங்க காயங்களை தொட்டு பாருன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் விசுவசியாம இருக்காத, விசுவசிக்கணும்னு சொன்னாரு. இப்படிலாம் நிறைய காரியங்கள் அவர் பார்த்தார். அவர் நாங்க சாப்பிட உட்காரும் பொழுது வந்து நின்னுட்டாரு. அப்போ சாப்பிடறதுக்கு என்ன இருக்கு, எனக்கு ஏதாவது கொடுன்னு சொன்னாரு. நாங்க ஒரு பொரிச்ச மீன் துண்டு கொடுத்தோம், சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த கடலோரத்தில் நின்று நாங்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நாங்கள் வரும்பொழுது எங்களுக்கு முன்பாக அவர் நின்று அவர் சமைத்து மீன் சுட செய்து மீன் சுட்டு எங்களுக்கு அவர் கொடுத்தார். நாங்கள் அவரோடு உண்டோம், எங்களோடு பேசினார், பழையதெல்லாம் சொல்லினார், முன்னால் என்னெல்லாம் பேசினார் என்பதை அவர் சொன்னார். இன்றைய நற்செய்தியில் நம்ம படித்தோம் இல்லையா? உங்களுக்கு முன்பாக நான் கலிலேயாவிற்கு போவேன். இன்றைக்கு நம்ம படிச்சது. அப்போ அதுக்கு 2 அதிகாரத்துக்கு முன்பாக அவர் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? இந்த பாடுகளுக்கு முன்பாக போகும்போது அவர் சொல்லியிருப்பார், மந்தையை, அதாவது தலைவனை நாம் கொல்லுவோம், மந்தைகள் சிதறி ஓடிப்போம் என்று சொல்லியிருப்பார். அப்போ நமக்கு பீட்டர் சொல்லியிருப்பார், ஓட மாட்டோம், நாங்கெல்லாம் ஓட மாட்டோம், இல்ல நீ 3 தினம் மறுதளிச்சிருவ. இருந்தாலும் இருக்கட்டும், ஆனா பாருங்க, நான் உங்களுக்கு முன்பாகவே நான் கலிலேயாவுக்கு சொல்லுவேன் என்று சொல்லியிருப்பார். இன்று இந்த மரியன் மதலனிடம் அதைத்தான் சொல்லுகிறார். போய் சொல்லு, நான் அவர்களுக்கு முன்பாக நான் கலிலேயாவுக்கு வருகிறேன் என்று சொல்லுவார். ஆகவே காலையில் அவர் மரியன் மதலனாலை சந்திக்கிறார். அவர் பார்க்கிறோம் மாலையிலே அப்போஸ்தலரை அவர் சந்திப்பார். அப்போ அவ்வளவு பெரிய அனுபவங்கள் எல்லாம் அவருக்கு வந்துவிட்டது. பாருங்க. இப்போ இந்த அனுபவங்கள் நமக்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? நமக்கு ஏதாவது இருக்குதா? பாருங்க, அவர்கள் நேரடியாக இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலை அவர்கள் கண்டார்கள், பேசினார்கள். ஆகவே அவர்கள் அறிவித்தார்கள். ஆகவே நாம் இதை எப்படி விசுவசிக்கிறோம்? நம் அறையினில் இயேசு கிறிஸ்து வந்து நிற்பதை நாம் பார்த்திருக்கிறோமா? இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிறதை உண்மையிலே நாம் ஏதாவது கேட்டிருக்கிறோமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, என்கிட்ட சொன்னாரு, வச்சாரு, அது அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஆனா உள்ள அது எப்படி பேசினாரு, உண்மையில வந்து நின்னாரா, தொட்டாரா, இதெல்லாம் நமக்கு தெரியாது தானே? தெரியாது. அப்படிப்பட்ட அனுபவம் அவர்களுக்கு இருந்தால் அவர்கள் சொல்வது அவர்களுடைய சாட்சி. அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்போஸ்தலர்களை போல அவர்களும் சொல்லுகிறார்கள். நமக்கு அந்த அனுபவம் வந்தா தானே நாமும் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து என் அறையினில் வந்தார், என்னோடு பேசினார், எனக்கு அவர் உயிர்த்தாண்டவரை நான் பார்த்திருக்கிறேன் என்றெல்லாம் நம்ம சொன்னா, எப்படி பார்த்த, என்ன ட்ரெஸ்ல இருந்தாரு, வெளிச்சம் வந்ததா, கால் இருந்ததா, கை இருந்ததா, என்ன உருவத்தில் இருந்தாரு, யார மாதிரி இருந்தாரு, இப்படி எல்லாம் நம்ம நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம கிட்ட கேட்பாங்க. அப்ப நமக்கு அது சொல்லுவோம், இப்படி இருந்தாரு, அப்படி இருந்தாரு, அப்படி. இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு இல்லையே. இந்த அனுபவத்தை தான் உலகம் எதிர்பார்க்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்னா எப்படி அவரு உயிர்த்தெழுந்ததுக்கு முன்னால எப்படி பழகி பேசி எல்லோரோடும் ஒரு வரலாறு இருக்கிறதோ, அப்போ அவர் உயிர்த்த பிறகும் அதே போன்று ஒரு வரலாறு இருக்க வேண்டுமே. அது இல்லையே. அப்போ எப்படி நம்புறது? இப்படித்தான் உலகம் பார்க்கிறது. நம் பார்வை எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவம் ஒரு பகுதியில் வந்து நின்று விடுகிறது, அடுத்த பகுதிக்குள் நுழைய மறுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் வந்து கிறிஸ்தவ வழி வந்து நின்று விடுகிறது. நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை அவருடைய மரணம் வரைக்கும் வந்து நின்று விடுகிறது. அவர் சாவை அழித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற அடுத்த பகுதிக்குள் நுழைய மறுக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து ராபோஜனத்தில் தன் உடலை கொடுத்தார். அந்த உடல் எதனுடைய அடையாளம்? மரணம் வரைக்குமான அடையாளம். அவருடைய அந்த பலிகள் எல்லாம் முன்பே இருக்கிறது, அந்த பலிகளை முடித்து வைக்கிறார். ஆகவே அவர் தன்னை அர்ப்பணித்து அவர்தான் அந்த ஆட்டுக்குட்டியாக, அந்த செம்மறியாக
அவர் பலியாகிறார். இனிமேல் பலி தேவையில்லை என்று அவர் முடித்து வைக்கிறார். ஆகவே அது ஆதி ஆகமத்திலிருந்து தொடங்கியது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் முடிகின்றது. அதான் ஒரு வேதாகமம். அடுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு என்பது எங்கே ஆரம்பிக்கிறது? உயிர்த்தெழுதலிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது புதிய ஏற்பாடு. அந்த புதிய ஏற்பாட்டுக்குள் நாம் படித்து போகிற காரியமாக இருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டை நாம் வாழ்வதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுவதும் இல்லை, நாம் கற்றுக்கொள்வதும் இல்லை, முயற்சி செய்வதும் இல்லை. அப்படி செய்யும் பொழுதுதான் நாம் சொல்ல முடியும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று. பாருங்க, இயேசு கிறிஸ்து தன் உடலை சிலுவை வரைக்குமான அந்த ஒரு காரியத்திற்காக அந்த உடலை கொடுத்தார். இயேசு தன் ரத்தத்தை எதற்கு கொடுத்தார்? இது ஆன்மபானமாக புதிய உடன்படிக்கையின் அடையாளமான என்று அந்த வார்த்தையை உபயோகப்படுத்து. அப்போ அங்கதான் ஆரம்பிக்கிறது. அப்போ அது உயிர்த்தெழுதலின் அடையாளமாக இருக்கிறது. என்னென்னால் அது மகிழ்ச்சியின் அடையாளமாக, வைன் மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த உயிர்த்தெழுதல் அங்கேதான் இருக்கிறது. அதற்குள் நாம் நுழைய வேண்டும் என்றால், புதிய உடன்படிக்கைக்குள் நாம் நுழைய வேண்டும் என்றால் நாம் என்னென்ன செய்ய வேண்டுமா? 2ஆம் வாசகத்தை பார்த்தால் நமக்கு அது புரியும். படித்துவிட்டு நாம் மறுபடியும் இதற்குள் வரலாம். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 1 கொரிந்தியர் 5:6-8. சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கும். எனவே புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்து விடுங்கள். அப்போது நீங்கள் புதியதாய் பிசைந்த மாவாய் இருப்பீர்கள். உண்மையில் நீங்கள் புளிப்பற்ற மாவாய் தான் இருக்கிறீர்கள். ஏனெனில் நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் பழைய புளிப்பு மாவை தவிர்க்க வேண்டும். தீமை பரத்தமை போன்ற புளிப்பு மாவோடு அல்ல, மாறாக நேர்மை உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடுவோமாக. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாருங்க, இப்படிப்பட்டவைகளை விட்டுட்டோம் அப்படின்னா நாம எங்க வர்றோம்? நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ள வரோம். ஏன்னா நாம் புளித்து போகிறவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து புளிப்பு மாவாக இல்லை. இயேசு கிறிஸ்து புளியாத அப்பமாக இருக்கிறார். அதுதான் எப்படி இயேசு கிறிஸ்துவின் உடல் புளித்து போகவில்லை. மரணத்தில் அவர் உடல் அழிந்து போகவில்லை. மரணத்தால் அவர் உடல் தளர்ச்சியுற்று அசிங்கமாகி அது நீர் பூத்த அந்த காரியமாக அந்த உடல் மாறவில்லை, அழுகவில்லை, புளிக்காத. அதனால்தான் இதே நம்பிக்கையில் அவர்களை புளியாத அப்பத் திருவிழாவாக கடவுள் அந்த இஸ்ராயல் மக்களை கொண்டாட செய்திருந்தார். எப்பொழுது? பாஸ்கா விழாவிற்கு அடுத்த நாள் புளியாத அப்பத் திருவிழா என்று அதை கொண்டாட சொன்னார். பாஸ்கா விழா இன்னைக்கு, நெக்ஸ்ட் புளியாத அப்ப திருவிழா இல்ல. இன்னைக்கு பாஸ்கா, நாளைக்கு புளியாத அப்பம். வாட் இஸ் தட்? வாட் இஸ் பாஸ்கா? அதுதான் இன்னைக்கு சொல்றாரு இல்லையா, அந்த பாஸ்கா விழாவை நாம் கொண்டாடணும். எது பாஸ்கா? இயேசு பலியாகிற அந்த ஒரு காரியம். அப்போ அவர் சாவை வென்று விட்டார் என்பது பாஸ்கா. பாஸ்கா என்பது கடத்தல், சாவை கடந்து போய்விட்டார் என்பது அடையாளம். பாருங்க, இயேசுக்கு நம்ம பார்க்கிற இஸ்ராயல் மக்களிடம் இது எவ்வாறு நிறைவேறியது? பாஸ்கா அன்றுதான் அவர்கள் அந்த எகிப்திலிருந்து அவர்கள் வெளியேறினார்கள். பாஸ்கா இரவில் தான் அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறினார்கள். பாருங்க, அப்ப நம்ம பார்க்கிற அந்த ஒரு காரியத்தை எப்படி நாம் இதை செய்ய முடியும்? ஆகவே அவர்கள் உடனே அந்த புளியாத அப்பத்தை அதே நாளில் அவர்கள் நின்று கொண்டே அவர்கள் சாப்பிட வேண்டியதாகிவிட்டு இல்லையா? ஏன் அதை செய்தார்கள்? ஏன் அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடவில்லை? ஏன் ஆண்டவர் அவரை நின்று கொண்டு சாப்பிட அவர் எல்லோரையும் வற்புறுத்தினார்? நமக்கு தெரிகிறதா? ஏனென்றால் கல்லறையில் இயேசு கிறிஸ்து விடப்படவில்லை. சாவு வந்தது, உடனே உயிர்த்தெழுந்தார். அவர் பாதாளங்களில் இறங்கி 3ஆம் நாள் மேலே வந்தார். ஆகவே நாம் பார்க்கிறோம் அந்த உடல் விடப்படவில்லை. ஆகவே சாவில் யாரும் அப்படியே படுத்து கிடக்க முடியாது. அது இந்த உடம்பு புளிச்ச உடம்பாக மாற முடியாது. சாவில் உடனே நாம் எழுந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே மரணம் நம்மை படுக்க வைத்தா உடனே நாம் எழும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரொம்ப நாள் ஆகாதில்ல, உடனே பாருங்க, அடுத்த நாள் அவர் கொண்டாட செய்தார் என்று பார்க்கிறோம். இதுதான் இந்த உயிர்ப்பின் அந்த சூட்சமம் அதுக்குள்ளே ஒழிந்திருக்கிறதை நாம் காண வேண்டும். அப்ப அவர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள். ஏனென்றால் தலைச்சின் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. யாருடைய வீட்டில் இந்த ஆட்டினுடைய ரத்தம் தடவப்படவில்லையோ அவர்கள் வீட்டில் எல்லா பிள்ளைகளும் கொல்லப்பட்டது. யார் வீட்டில் இந்த ரத்தம் தடவப்பட்டிருந்ததோ அந்த பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டது. அந்த வீடுகள் எல்லாம் யார்? இஸ்ராயல் மக்கள். மற்றவர்கள் எல்லாம் எகிப்திய மக்களாக இருந்தார்கள். ஆகவே சாவை இஸ்ராயல் மக்கள் கடந்து வந்து விட்டார்கள். சாவும் அவர்களை கொல்லாமல் கடந்து போய்விட்டது. ஆகவேதான் பாஸ்கா என்று சொல்கிறோம். கடத்தல் ரெண்டு பக்கமும் கடந்து போயிடுச்சு.
சாவும் இவர்களை கொல்லவில்லை, இவர்களும் சாவுக்கு உட்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் உடனே வெளியேறின அந்த நாளை பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவின் சாவு அடிமைத்தனத்திலிருந்து, இந்த உலக அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் பிடிகளில் இருந்து நம்மை வெளியேற்றுகிறது. ஆகவேதான் பவுல் அழகா சொல்லி தராரு, அந்த பழைய புளிச்ச மாவை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு புளிச்சு போயிடும், நீங்க உயிர்க்க முடியாது. அப்ப நீங்க என்னவாகணும்? இதெல்லாம் மாறி நீங்க என்ன செய்யணும்? உண்மை நேர்மை என்ற அந்த புளிப்பற்ற அப்பத்தை நீங்கள் உண்ண வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இதெல்லாம் எங்கே காண முடியும்? உண்மையும் நேர்மையும் எங்கே காண முடியும்? பிலாத்து முன்ன இயேசு சொன்ன காரியம் என்ன? நான் உண்மைக்கு சாட்சியம் பகர வந்தேன் என்று சொன்னார். ஆகவேதான் அந்த உண்மை என்பது என்ன? அவர்தான் உண்மை. அவர்தான் உண்மை. அவர் பேசியது உண்மை. அவர் கடவுளின் மகன் என்பது உண்மை. அவர் சாவை அளிக்கிறார் என்பது உண்மை. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மை. அந்த உயிர்ப்பில் நமக்கு பங்கு கொடுக்கிறார் என்பது உண்மை. ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியும் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியும் வேறு வேறானவை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, அதாவது அவர்களுக்கு அந்த கானான் நாடு அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதி. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதி. ஆகவே ரெண்டு வாக்குறுதிகளும் வேற வேறானவை. ஆகவே அவர்கள் உயிர்ப்பு தேவையில்லை. அவர்களுக்கு நாடு கிடைச்சா போதும். இன்னை வரைக்கும் அவங்களுடைய வேலை அதான் இருக்குது. ஆனா நம்முடைய வேலை என்னவா இருக்கு? பரிசுத்த ஆவியை கொடுக்கிறேன் என்ற வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை எவன் ஒருவன் பெற்றுக் கொண்டானோ அவன் தான் சொல்லுவான், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று. அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப இந்த வாக்குறுதியின் மக்கள் நாம், புறவினத்தாராகிய நாம், பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்ற வாக்குறுதி. இந்த வாக்குறுதி நம்மிடம் நிறைவேறி இருக்கிறதா? அப்போ நிறைவேறும் பொழுதுதான், இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெறும் பொழுதுதான் நாம் வாயினால் அறிக்கையிட்டு உள்ளத்தால் விசுவசித்து நாம் இயேசு உயிர்த்தெழுந்தார், என் சாவு அழிக்கப்படுகிறது, நான் உயிர்க்கக்கூடியவன் என்று சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதும் வானிலிருந்து ஒருவர் வந்து சொன்னார், மரியாளின் கருவறைக்குள் ஒருவர் வரப்போகிறார் என்பதை சொன்னார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுதும் அதே வானிலிருந்து ஒருவர் வந்து கல்லறையில் உட்கார்ந்து சொல்லுகிறார், அவர் இந்த கல்லறைக்குள் இல்லை, கருவறைக்குள் வந்தவர் கல்லறையிலிருந்தும் அவர் வெளியேறிவிட்டார் என்று வானிலிருந்து வந்துதான் சொல்லுகிறார். ஏன் வானிலிருந்து வருகிறார்? ஏனென்றால் இயேசுவும் மண்ணுலகிலிருந்து வரவில்லை, வானுலகிலிருந்து வந்தார். இயேசு இரண்டு திருமணமான அந்த கணவன் மனைவிக்கான அந்த உடல் உறவின் மூலம் வெளிவரவில்லை. இயேசு வானிலிருந்து வந்து அங்கே கருவறையில் அமர்ந்தார். ஆகவே அவர் இங்கே விடப்படக்கூடியவர் அல்ல, அவர் மண்ணிலிருந்து வந்தவர் அல்ல, மண்ணில் விடப்படக்கூடியவர் அல்ல. அந்த இயேசுதான் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார், நீ மண்ணிலிருந்து வந்தாய், ஆனால் என்னால் நீ விண்ணுக்கு போவாய், நீ மண்ணிற்கு போக மாட்டாய். இதுதான் அந்த உயிர்ப்பின் அந்த மகிமை. அப்போ அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்வது என்பது எதில் இருக்கிறது? இந்த விசுவாச தன்மையில் இருக்கிறது.